கதையின் தலைப்பு ஒற்றுமையே பலம். ஒரு அழகான அடர்ந்த காடு. அங்க 4 பசுமாடுகள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அந்த 4 பசுக்களும் எப்பவுமே ஒன்னா சேர்ந்து தான் புல்மைய போகும். ஒருத்தர் பிரியாம ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு பசியுள்ள புலி இருந்தது. அந்த பசுக்களை வேட்டையாடி சாப்பிடணும்னு அந்த புலி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த 4 பசுக்களும் எப்பவும் ஒன்னா இருக்கிறதால புலியால அவங்கள நெருங்க கூட முடியல. பசுக்கள் ஒன்னா சேர்ந்து முட்டை வரதை பார்த்து புலி பயந்து ஓடிடும். ஆனா ஒரு நாள் அந்த பசுக்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய சண்டை வந்துடுச்சு. நீ எனக்கு நண்பன் இல்ல, நான் உன் கூட வரமாட்டேன்னு கோவிச்சுக்கிட்டு அந்த 4 பசுக்களும் 4 திசையில தனித்தனியா புல்மேய போனாங்க. இதுக்காகத்தான் அந்த புலி காத்துக்கிட்டு இருந்தது. பசுக்கள் தனித்தனியா இருக்கிறத பார்த்த உடனே புலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. புலி மெதுவா போய் ஒரு பசுவை மட்டும் குறி வச்சு தாக்கி வேட்டையாடுச்சு. மற்ற பசுக்களால அதை காப்பாற்ற முடியல. தன்னோட நண்பனை இழந்த மற்ற பசுக்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாம பிரிஞ்சு இருந்ததுனால தான் நம்ம நண்பனை இழந்துட்டோம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மீதி இருந்த பசுக்கள் மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், நாமளும் இந்த பசுக்கள் மாதிரி ஒற்றுமையா இருந்தா யாராலையும் நம்மளை அசைக்க முடியாது. ஆனா பிரிஞ்சு போயிட்டா பலவீனமாயிடுவோம். அதனால தான் சொல்றாங்க, ஒற்றுமையே பலம்.